Hello students, welcome to Shiny Max 10th Standard Max Chapter 2 Exercise 2.1 8th sum solve பண்ணலாம். If D is the highest common factor of 32 and 60. So highest common factorனா வேற எதுவும் இல்லை, HCF ஓட வேல்யூ தான். அதாவது 32 and 60 ஓட HCF ஓட வேல்யூ Dன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த Dயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சாட்டிஸ்ஃபையிங் D is equal to 32 into x plus 60y. அதாவது இந்த இக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம Dயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் சேம் அதே இக்குவேஷன் தான், யூசிங் EDA அந்த இக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் HCF ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இக்குவேஷன் என்னென்னா A is equal to B into Q plus R where 0 less than equal to R less than B. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 32க்கும் 60க்கும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூலையுமே ஹையஸ்ட் நம்பர் அது 60. அப்போ ஏயோட பிளேஸில் 16 எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னன்னா சின்ன நம்பர் என்னது 32. ஸோ எப்போ மாதிரி 60யை உள்ளே எழுதிக்கலாம், 32வை வெளியே எழுதிருங்க. ஸோ 1 டைம்ஸ் தான், அப்போ 32 இது 10 ஆயிரும், இது 5 ஆயிரும். 10லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 8, 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். ஸோ இப்போ Qவோட வேல்யூ, குவாஷன்டோட வேல்யூ 1, ரிமைண்டர் 28. அப்போ Qவோட பிளேஸில் 1 எழுதிக்கலாம், ப்ளஸ் ரிமைண்டர் என்னது கிடச்சிருக்கு 28. அப்போ ஆரோட பிளேஸில் 28 எழுதிக்கலாம். ஸோ இது இக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிமைண்டரோட வேல்யூ 0 ஆகணும். ஆனால் இங்கே ரிமைண்டரோட வேல்யூ 0 ஆகலை, அதனால இன்னும் கூட செய்யணும். அப்போ இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு 28 கிடச்சிருக்கு. இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ நான் இனி என்ன பண்ண போகிறேன், 28க்கு முன்னாடி என்ன இருக்குது 32, அதை எழுதிக்கலாம் 32. ஸோ இப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ 32 இஸ் ஈக்குவல் டு வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ, அப்போ 28ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 1 டைம்ஸ் தான் 28 எழுதிடலாம். ஓகே, இது 12 ஆகும், இது 2 ஆயிரும். 12லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 4. ஸோ இப்போ குவாஷன்டோட வேல்யூ என்னது 1, அப்போ இன்டூ 1 ப்ளஸ் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு 4 கிடச்சிருக்கு, அப்போ 4. ஓகே, ஸோ இதை இக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ ரிமைண்டர் 4 கிடச்சிருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4க்கு முன்னாடி என்ன இருக்குது 28, அதை அப்படி எழுதிடலாம். ஸோ இப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ, வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ. ஓகே, 4 7s are 28. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 0 வந்துடுச்சு. அப்போ குவாஷன்டோட வேல்யூ என்னது 7, அப்போ இன்டு 7 ப்ளஸ் ரிமைண்டர் என்னது 0. அப்போ நம்மளுக்கு இப்போ ஃபைனலாக ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. 0 வரும்போது பியோட பிளேஸில் என்ன இருக்குது 4, இதுதான் HCF. அப்போ எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம், HCF ஆஃப் 32 and 60 is 4ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை இக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ நம்ம ஃபைனலாக டியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்க இக்குவேஷனில் டியோட பிளேஸில் டியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ டியோட பிளேஸில் 4ன்னு எழுதிக்கிறேன். மற்றபடி 32 into x ப்ளஸ் 60y அதை அப்படியே எழுதிக்கிறேன். 32 into x ப்ளஸ் 60y அதை அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 4 இருக்குது. ஸோ அப்போது நம்மளுக்கு 3 இக்குவேஷன் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு இக்குவேஷனை யூஸ் பண்ணி 4 is equal to இந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ இங்கேயும் 4 இருக்குது, தேர்ட் இக்குவேஷன்லேயும் 4 இருக்குது. ஆனால் தேர்ட் இக்குவேஷனில் 0 இருக்குது, அதை எடுக்காதுங்க. அப்போது செகண்ட் இக்குவேஷனை எடுக்கலாம். ஸோ செகண்ட் இக்குவேஷனில் 4 இருக்குது. ஸோ இந்த 4 is equal to இந்த மாதிரி கொண்டு வர போகிறேன். 4 is equal to ஸோ மற்ற வேல்யூவில் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போக போகிறேன். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது 32. அப்போ 32 மைனஸ் ப்ளஸ் சிம்பிள் அங்கே போகும்போது மைனஸ் 28 into 1 என்னது 28 தான். அப்போது ப்ளஸ் 28 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் 28. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே 4 இருக்குது, 32 இருக்குது, ஆனால் இங்கே 60 இருக்குது, ஆனால் இங்கே 28 இருக்குது. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்னா 60லேருந்து 28 மைனஸ் பண்ணிடுங்க. 60லேருந்து 28 மைனஸ் பண்ணால் எனக்கு 32 கிடைக்கும். ஓகே, இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா 28 அந்த பக்கம் கொண்டு போக போகிறேன், 32 இந்த பக்கம் கொண்டு போக போகிறேன். ஓகேங்களா? மைனஸ் 28 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 28 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே 60 இருக்குது, ப்ளஸ் 32 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 32. அப்போ 28 இருக்கக்கூடிய பிளேஸில் நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு 32 அப்படியே எழுதிருங்க, மைனஸையும் அப்படியே எழுதிருங்க. மைனஸ் இருக்கனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. 28 இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 60 மைனஸ் 32. ஓகே, 4 இஸ் ஈக்குவல் டு 32. மைனஸை இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் இன்டூ ப்ளஸ் என்ன ஆயிரும் மைனஸ், மைனஸ் 60 மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் 32. நெக்ஸ்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு இங்கே 32 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 32 into 2ன்னு எழுத போகிறேன். ஸோ அப்போ தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே எக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதாவது 32 into எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் 32 into 2, அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் என்னது 2. ஓகே, நெக்ஸ்ட்டு
ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ஆனால் இங்கே என்னது இருக்குது -60 இருக்குது. ஸோ இதை வந்து நான் ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 60 எந்த நம்பரை கூட மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்கும், 60யை 1 கூட மல்டிபிள் பண்ணோன்னா 60 தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ எப்படி எழுத போகிறேன்னா +60 எழுதிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 1ல் நான் மைனஸ் இன்டூ -1 எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 60 இன்டூ -1 என்னது -60. ஸோ அதான் இந்த டேர்மை நான் இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த டேர்மை பாருங்கள் 4 இருக்குது, சேம் அதே மாதிரி இங்கேயும் 4 இருக்குது, = 32 இருக்குது, இங்கே 32 இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் இருக்குது, ஆனால் எக்ஸ் கூட ப்ளஸில் இங்கே என்னது இருக்குது 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ளஸ் 60 ஒய் இருக்குது, அதே மாதிரி இங்கே 60 ஒய் இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே -1 இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ -1. ஓகே, ஃபைனலாக கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மாதிரி எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.